ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இந்த கும்பலக்னத்துக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில என்று பார்த்தால், கும்பலக்னத்துக்காரர்களுக்கு நல்ல பீரியடுன்னு வாழ்க்கையில ஒன்று இருந்தா அது குருவினுடைய திசை மட்டுமே. கும்பலக்னத்துக்காரங்க நிறைய தங்கம் சேர்த்தணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த பீரியட் தான், இந்த குருவினுடைய திசையில. லக்னாதிபதியும் 12 குடைவனுமாக சனி பகவான் இருப்பதால் வருகின்ற பிரச்சனை. வாழ்க்கையில இவர்களுக்கு மிக மோசமான பீரியட்னா அது என்ன பீரியட்? இந்த சுக்கிரன் இருக்காரு பாருங்க, இவருடைய 20 வருடமும் வாழ்வில் சொல்லன்னா துன்பங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். அடுத்ததாக இந்த சுக்கிரனே பாதகாதிபதியாக இருப்பதால் மனைவி எந்நேரமும் மனைவி கூட ஒரு யுத்தம் பண்றதே ஒரு வேலையா இருக்கும். அதே மாதிரி 7 குடைவனாக சூரியன் விளங்குகிறார். சூரிய திசையில தான் அவங்களுக்கு திருமணம் ஆகும். 2 குடைவனாக குருவும் 11 குடைவராகவும் இருப்பதால் அந்த குரு திசையில நல்லா சாப்பிடுவாங்க. இவர்களை போல சாப்பிட ஒருத்தர் பிறந்து வரணும், நல்ல சூடா. இவங்களுக்கு ரொம்ப சூப்பர் டாப் டக்கர் பீரியட்னா அது புதன் திசை. கும்பலக்னத்துக்காரங்களை தனியாக ஒரு ரூம்ல விட்டிங்கன்னா போதும், அவங்களே டிப்ரெஷன் ஆகி அவங்களே எல்லா தப்பும் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பலக்னத்துக்காரங்களுக்கெல்லாம், இந்த கும்பராசிக்காரர்கள், கும்பலக்னத்துக்காரர்கள் இவர்களெல்லாம் மனதில் எப்பொழுதும் குதூகலமானவர்கள். இவர்களை பற்றி பேசினாலே அவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்ம விரல்களில் ஒட்டிக்கொள்வோம். வண்ணத்து பூச்சியை பிடிச்சா கைகளில் எப்படி நிறங்கள் ஒட்டிக்கொள்கிறதோ அப்படி கும்பராசிக்காரர்களை பற்றி பேசினா குதூகலம் ஒட்டிக்கொள்கிறது. இந்த கும்பலக்னத்துக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில என்று பார்த்தால், கும்பலக்னத்துக்காரர்களுக்கு நல்ல பீரியடுன்னு வாழ்க்கையில் ஒன்று இருந்தால் அது குருவினுடைய திசை மட்டுமே. குருவினுடைய திசையில் மட்டும்தான் இவர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைகிறார்கள். எண்ணிலடங்காத பண புழக்கத்தை இவர்கள் சந்திக்கிறார்கள். 2-11 குடைவர். நான் அடிக்கடி கிண்டலாக சொல்லுவேன், இந்த கும்பலக்னத்துக்காரங்க மட்டும்தான் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள். குரு இவங்க கூட மட்டும்தான் பழகுவார், இவங்க கூட மட்டும்தான் இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் 2-11 குடைவராக இருக்கிறார் குரு பகவான். இவர்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதே அந்த குரு தான். தேவகுரு பிரகஸ்பதியினுடைய அருளை பெற்றவர்கள். அதுக்கு மேலே வாழ்க்கையில் வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னால் ஒரு குருவினுடைய அருள் இருந்தாலே போதும், தெய்வத்தின் அருள் தன்னால் வரும். அந்த குரு தான் எல்லாம். குருவைத்தான் நாம் கடவுளாக சொல்லுகிறோம். குருதான் தெய்வம். அந்த குருவே கூட இருக்கும்போது என்ன கவலை? மீதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அதெல்லாம் குருவோட ப்ராப்ளம். ஸோ 2-11 கூடிய குரு பகவானுடைய அந்த திசையில் தான் இவர்கள் மிகப்பெரிய ஒரு கும்பலக்னத்துக்காரங்க நிறைய தங்கம் சேர்த்தணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த பீரியட் தான், இந்த குருவினுடைய திசையில். தங்கம் சேர்த்துவீங்க. இந்த குருவினுடைய திசையில் தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த குருவினுடைய திசையில் தான் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள், லாரி வாங்கிறது, பொக்லைன் வாங்கிறது, ஜேசிபி வாங்கிறது, உருவத்தில் பெருத்த விஷயங்கள், பெரிய வண்டி வாங்கிறது, இதெல்லாம் இந்த குரு திசையில் நடக்கும். அந்த குரு திசை எப்போ சார் வரும்? இருங்க வரேன், ஒன்றுனா வரேன், முதல்ல முடிச்சிடறேன். முதல்ல யார் என்னென்னு, இவர் தான் சித்தப்பா, இவர் பெரியப்பா, இவர் மாமா, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் அது மாதிரி அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் யார் யார். இப்போ 2-11 கூடையவர் குரு பகவான், நம்மளு நல்லவர், குட் பை. ஓகே. அடுத்ததாக உங்களுக்கு சனி தசை இருக்கார் இல்லையா, இந்த சனி தசை இவர் தான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி லக்னாதிபதியாகவும் 2 குடையவனாகவும் செயல்பட்ட ஒரு நல்ல சனியாக இருந்தார். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் கும்பத்துக்கு லக்னாதிபதியாகவும் 12 குடையவனாகவும் செயல்படுகிறார். ஏன்னா மகரம் உங்களுக்கு 12. அப்போ விரயத்தை தரக்கூடியவரும் இவரே தான், உங்கள் உயிரை பாதுகாத்து கொள்வதும் இவரே தான். இவரெல்லாம் ஒரு அப்பா. இந்த அப்பாக்காக செலவு பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இப்போ கும்பலக்னத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் அப்பா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்பாவுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்பாவை கூட்டிகிட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரே தான் உங்களுக்கு யார்? லக்னாதிபதி. அவர் 12 குடைவனாகவும் இருப்பதால் அப்பானால் ஏற்படக்கூடிய பொருட்செலவுகள், அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக இதெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுங்க. பட் ஆனால் இதுதான் நடக்கும். உங்களுக்கு லக்னாதிபதியே 12 குடைவனாக இருப்பதால் நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு போய் ஒரு ரேஸில் விட்டுருவாங்க. நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு போய் ஒரு மலேசியா போனேன் சார், இந்த வீணா போனவன் கூட்டு போனான் சார், அங்கே கொண்டு போய் போட்டேன் சார், எல்லாம் போயிடுச்சு சார், உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? எனக்கு என்ன சார் தெரியும், வந்தான் சார் சொன்னேன் சார். இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான வழிகாட்டுதலால், நான் அடிக்கடி கிண்டல் பண்ணுற மாதிரி, வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், நீங்கள் ஈமு கோழி வளர்த்துன அத்தனை குரூப் இவங்க தான். ஸோ அப்போது
முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே பணத்தை கொண்டு போய் போடுறது, அந்த பணத்தை யாராவது சுவாகா காரியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ லக்னாதிபதியும் 12 குடைவனுமாக இந்த சனி பகவான் இருப்பதால் வருகின்ற பிரச்சனை. சரி, வாழ்க்கையிலே இவர்களுக்கு மிக மோசமான பீரியடுனா அது என்ன பீரியடு? மிஸ்டர் சுக்கரனுடைய 20 வருடம். இந்த சுக்கரன் இருக்கார் பாருங்க, இவருடைய 20 வருடமும் வாழ்வில் சொல்லன்னா துன்பங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். ஆமா, தேவகுரு பிரகஸ்பதிக்கு இந்த ஆளுக்கு தானே சண்டை. நான் சனியுடைய சில்ட்ரனாச்சு, எனக்கும் சுக்கிரனுக்கு என்னப்பா சண்டை? உங்களுக்கு ஸ்திர லக்னம் என்பதால் 9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் அதே சுக்கிரன் 4 கூடியவனாகவும் இருப்பதால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பிரச்சனை. அப்போது ஒரே ஷாட்டில் கேரம் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் ஒரு 3 காயின் விடும். அந்த மாதிரி ஒரே ஷாட்டு தான். சுக்கிரன் பாதகாதிபதி, அவர் 4 9 கூடியவர் என்பதால் சுக்கிரன்னா மனைவி, 4ன்னா அம்மா, 9ன்னா அப்பா. இவங்க 3 பேரு கூடயும் நீங்கள் கேர் பண்ணவே மாட்டீங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. அந்த சுக்கிர திசை மட்டும் வீட்டுக்கு போகிறது 1 மணிக்கு, அடுத்த நாள் கம்பெனி கிளம்பி வர்றது 3 மணிக்கு. நான் எங்கிட்டு போய் நான் யாரன்னு பார்க்குறது? அம்மாவை காலைல மெடிக்கல் செக்கப் கூப்பிட்டு போகணுண்டா, போப்பா நீ யாராவது நீங்கள் கூப்பிட்டு போங்கப்பா, எவ்வளோ ஆச்சுன்னு கூகுள் பே மட்டும் சொல்லி நான் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் உங்கள் கதை. நீங்கள் தான் பின்னின்று இயக்குவீங்க, ஆனால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நேரம் இருக்காது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக விடுகிறார். ஸ்கின் இஷ்யூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். முடியில் ப்ராப்ளம் வரும், பல்லில் ப்ராப்ளம் வரும், நகங்களில் ப்ராப்ளம் வரும், அழகு சம்பந்தப்பட்ட உடம்புல இருக்க அழகான விஷயங்கள் எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும். காரணம் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாதகாதிபதியாக சென்று விடுவதால் ஸ்கின்னு, கண்ணு, பல்லு, முடி, அழகு விஷயங்கள் அத்தனையிலையும் பிரச்சனைகள் வரும். அடுத்ததாக இந்த சுக்கிரனே பாதகாதிபதியாக இருப்பதால் மனைவி எந்நேரமும் மனைவி கூட ஒரு யுத்தம் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும். இவர்களை சமாதானம் பண்ணுறதுக்காகவே பில்ட் அடிக்கணும். இவருக்கு எப்படியாவது இவங்களை கூல் டவுன் பண்ணுறதே நம்மளோட வேலை. அவங்க ஒரு துருவமாக இருப்பாங்க, நீங்கள் ஒரு துருவமாக இருப்பீங்க. அவங்க வட துருவம்னா நீங்கள் தென் துருவம். பட் அதுதான் அட்ராக்ஷன், தட் இஸ் டிஃபரண்ட். பட் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு உங்களை புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நீங்கள் ஒரு தனிமை விரும்பி, கும்ப லக்னத்துக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தனிமை விரும்பியாக இருப்பாங்க. சந்நியாசத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனித்து வாழ்வதை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. கும்ப லக்னத்துக்காரங்க திடீர்னு காண போயிடுவாங்க, திடீர்னு ஆஃப்லைன் ஆகிடுவாங்க, திடீர்னு எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அப்புறமா அவங்களை கண்டுபிடிச்சி கூட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வரைக்கும் போனேன், ஏன்டா ஃபோன் அடித்து எடுக்கவே இல்லை, அது எங்கே போனேன், அது பாட்டுக்கு போகணும், அதை நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படிம்பாங்க. ஒரு பீதியிலே வச்சுருப்பாங்க. இந்த கும்பலக்னத்துக்காரங்களுக்கு திடீர்னு மூடு மாறிடும். அது ஏன் அப்படி ஆகுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. காரணம் இவருக்கு அவங்க வீட்டு பக்கத்துலலாம் கூட பாருங்கள், இதில் ஒரு அதிசயம், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு போஸ்ட் பாக்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட்மேன் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருப்பார். அதுதான் ஆச்சரியம். 2 கூடியவனாக குருவும் 11 கூடியவராகவும் இருப்பதால் அந்த குரு திசையில் நல்லா சாப்பிடுவாங்க. இவர்களை போல சாப்பிட ஒருத்தர் பிறந்து வரணும். நலபாகமாக சாப்பிடுவாங்க, நல்ல சூடாக சூப்பராக சாப்பிடுவாங்க. இவர்களுக்கு கும்பலக்னத்துக்காரர்களுக்கு உணவு பிரியர்களாகவே இருப்பார்கள். ஒரு கடைக்கு ஏதாவது வழி கேட்டால் கூட எங்கெங்க ராம்ஜி சார் வீட்டுக்கு எப்படி போகணும், அதுதானங்க நேராக போனால் கல்பனா ஹோட்டல் வரும், அங்கேருந்து ரைட் எடுத்தினா ரத்னா கபே வரும், அங்கேருந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அங்கே 3 பேர் போண்டா சாப்பிட்டு இருப்பாங்க, அங்கேருந்து நேராக போனீங்கன்னா அப்போ போதும்பா, இது வரைக்கும் ஒரே ஒரு பேங்க்கு, ஏடிஎம் எதுவுமே இல்லையாடா அவங்க ஊரில், எல்லாமே சாப்பாடு கிடையாவே சொல்கிறான். எப்படி நம் மது அருந்துபவர்களிடம் சென்றால் அவர்கள் இதை போன்ற அவங்க ஒயின் ஷாப்பையே ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அங்கேருந்து போனீங்கன்னா அந்த கடை வரும், அந்த கடையிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் அந்த கடை வரும். சின்ன பசங்கள்கிட்ட போனால் ஸ்கூலை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் அந்த பார்க் இருக்கும்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்த லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஹோட்டலாக லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்களோட லேண்ட்மார்க் எல்லாமே ஹோட்டல் தான். ஸோ அப்போ 2 11 கூடியவர் குரு பகவான் பெரிய நல்ல உணவை ரசித்து சாப்பிடுவாங்க. 4 9 கூடியவராக சுக்கிரன் இருப்பதால் பிறந்த நாள்லேருந்தே அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, மனைவி கூட சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப சூப்பர் டாப் டக்கர் பீரியட்னா அது புதன் திசை. அடடா 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 மழடா அடமழடா, 5ஆம் இடத்துக்குரிய புதனுடைய திசை. இந்த பீரியடு தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த 5 கூடிய புதனுடைய பீரியடு தான் பல வித்தகங்கள் கற்றுப்பாங்க. ஒன்று இவங்களுக்கு ஜோசியம், சாமி, அருள்வாக்கு, இறைவன் இது கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அல்லது இவங்க கூட இருக்கிறவங்க ஜோசியம், அருள்வாக்கு இதெல்லாம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா 5 கூடியவனாக புதன் இருக்கிறார். புதன்னா இந்த மாதிரியான நிமித்தங்கள் பார்ப்பவர்னு அர்த்தம். இவருக்கு ஜென்ம சத்துரு யாருன்னா 6 கூடிய இந்த சந்திரன் தான் ஜென்ம சத்ரு. கும்பலக்னத்துக்காரங்களை தனியாக நீங்கள் அவங்களை ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் அவங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வேண்டாம். கும்பலக்னத்துக்காரங்களுக்கு எதிராக நாம் அம்புகள் தயாரிக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை.
கும்பலக்னத்துக்காரங்களை தனியாக ஒரு ரூமில் விட்டிங்கன்னா போதும், அவங்களே டிப்ரெஷன் ஆகி அவங்களே எல்லா தப்பும் பண்ணிடுவாங்க. காரணம் என்னென்னா, 6 சந்திரன் விளங்குகிறார். இந்த சந்திரன் வந்து அவங்க சும்மாவே இருக்க விட மாட்டான், எமோஷன்லேயே வச்சுருப்பான். காலைல எந்திரிச்சோடனே ஒரே ப்ராப்ளமாகவே இருக்குது சார். பாருங்கள் சார், இந்த மேக்ஸ் புக்கை பாருங்கள் சார், எவ்வளோ பெரிய புக்கு. ஒரு சின்ன பையன் நான் இவ்வளோ மேக்ஸை எப்படி சார், இவ்வளோ கணக்கை எப்படி சார் வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை தாங்கிறது? சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் வர மாதிரி இப்படிலாம் அவங்களுக்கு சந்தேகம் வரும். 6 எதையுமே லோடு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி 7 சூரியன் விளங்குகிறார். அப்போது சூரிய திசையில் தான் அவங்களுக்கு திருமணம் ஆகும். சூரியனுடைய புக்தியோ அந்தரமோ பீரியடில். இவர்களை விட இவர்கள் மனைவி டாமினேட்டிங்காக இருப்பாங்க. அவங்க மனைவி சொல்கிறது தான் அவங்க வீட்டில் சட்டம். இது இவங்களால் தாங்கிக்க முடியாது. காரணம் என்னென்னா, இவங்க லக்னாதிபதி இவன் வந்து சனி அவர்களுக்கு வந்து 7 சூரியன். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஏன்னா சூரியன் வந்து யாருன்னா சனியை கண்ட்ரோல் பண்ணுவார், சனி சூரியனை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ நீயா நானாங்கிற யுத்தம் போயிட்டே இருக்கும். இப்போ இவங்க ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க, அவங்க மனைவி ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. அவங்க மனைவி பெரும்பாலும் இவர்களை ஆட்சி செய்வதை விரும்புபவர்கள், ஆனால் இவர்கள் புரட்சி செய்வதை விரும்புபவர்கள். அந்த மாதிரி ஒரு ஆள் இவங்க. திடீர்னு அதான் சொன்னேன், நீ என்னடி கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது, நான் கோச்சிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் பாரு அப்படின்னு இவங்க. இது என்ன புதுசாக இருக்கு, புதுமையெல்லாம் பண்ணுவாங்க இவங்க. புரட்சி, வீட்டுக்குள்ளேயே ஒரு புரட்சியெல்லாம் பண்ணுவாங்க. குழந்தைங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கும், என்னப்பா நீ கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற, வேறு என்னப்பா பண்ணுறதுப்பா, உங்கள் அம்மா கோச்சிட்டு போகிற மாதிரி தெரில, அதனால் நான் கோச்சிக்கிட்டு போகிறேன்ப்பா. அந்த மாதிரி 7 சூரியன் என்பதால் கலகப்பிரியர்களாக இருப்பீர்கள். இதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ அப்போது அவாய்டபிள் பீரியட்ஸ்லாம் என்னென்ன, சந்திரனோட திசை, அதே மாதிரி சுக்கிரனோட திசை. பாருங்கள், சுபகிரகம் அத்தனை பேரும் உங்களுக்கு எனிமி. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப இது வந்து ராசியான பீரியட் வந்து குருவோட பீரியடு. இதெல்லாம் நடக்கும். செவ்வாவோட பீரியடு உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ இவர்களுடைய பீரியட்ஸில் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ ஒரு காம்பினேஷன் வித்தியாசமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுமைகளை, இப்போது நம்ம விதவிதமாக நம்ம வந்து ஒரு புதுமைகளை மேற்கொள்வதை போலவே, நம்ம ஏன் கேரட் தோசை புதினா தோசைன்னு வித்தியாசமாக சாப்பிடக்கூடாது? எல்லாம் ஒரு யோசனை தானே. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக, இப்போ சனி திசையில் சூரிய புக்தி வந்தால் எப்படி இருக்கும்? சனி திசையில் சூரிய புக்தி வந்தால் சூரியன் 7 சனி லக்னாதிபதி. சனியோட திசையில் சூரியனோட பீரியடு வந்தால் பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஒய்ஃப் பயங்கர ஸ்டண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இன்றைக்கி செத்தண்டா அப்படிங்கிற பீரியடு. அப்போது மனைவி வந்து உங்கள் பேச்சு கேட்குற பீரியட் என்ன, அதே சூரிய திசையில் சுக்கிரனோட பீரியடு, அதே சூரிய திசையில் குருவினுடைய பீரியடு. இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ மனைவிக்கு அனுகிரகமான பீரியட் என்ன, எந்த பீரியடில் குழந்தைங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்? புதன் திசையில் சந்தோஷமாக இருக்கலாம். புதன் திசையில் 2 குருவுடைய புக்தி வரும்பொழுது எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு லாஜிக்கே இருக்குது. அப்போ திசை, புக்தி, அந்தரம் அப்படிங்கிறது தான் இதுக்கான சீக்ரெட் கீஸ்லாம் இருக்குது. அதுக்கான சீக்ரெட் கோட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன சீக்ரெட் கோட்ஸ், எந்த காம்பினேஷனில் இருக்கும், எப்படி கிரகணம் வருகிறது, சூரியன் பூமி நிலா 3 ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறது. அதே போல் உங்களுக்கு கரெக்டான திசை, புக்தி, அந்தரம் ஒரு நேர்கோட்டில் நிறுத்திட்டிங்கன்னா அன்னையிலேருந்து நீங்கள் கோடீஸ்வரன். அந்த திசை, அந்த புக்தி, அந்த அந்தரத்தை மீட் பண்ணணும். அது எப்போ? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது எப்போன்னு. நீங்கள் அழைத்த அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம். உலகின் மிக எளிமையான பணி என்னோட பேசுகிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ஃபேமிலி ஜாதகமாகவும் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அப்பா, அம்மா, குழந்தைகளோட ஒரு ஃபேமிலியாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல அழகான ஒரு காம்பினேஷன் நான் சொல்கிறேன். பொண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.